भजो नित्य गोविंदा नित्य गोविंदा। வணக்கம், என் பெயர் அன்பரசன். நான் புதுச்சேரியிலிருந்து வரேன். ஃபஸ்ட்டு ஃபேஸ்புக்கில் தான் பார்த்தேன். பார்த்து உள்ளே போன உடனே திடீர்னு ஒரு 2 நாள் சென்று சகோதரி ஒருத்தவங்க தொடர்பு கொண்டாங்க. இது போல் நீங்கள் பார்த்துருந்தீங்க, வாங்க எப்போ வரீங்க, இது மாதிரி டைமில் நடக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரிங்கம்மா, நான் அடுத்த வாரம் உங்களை கூப்பிட்றேன்னு சொல்லிட்டேன். பேர் கூட நான் கேட்கல இப்போ வரைக்கும். சரி வரேங்கன்னு சொல்லிட்டேன். ஏன்னா தியானங்கள் நம்ம கற்றுக்கணும்னு ஆசை. ஒரு 95 நான் தியானங்கள் பயின்று தான் இருக்கேன். முழுமையான நிலை எதுன்னு நமக்கு தெரியாமலே இருக்கு. குருமார்கள் யாரும் வழிகாட்டல, எல்லாமே மறைமுகமாகவே வச்சிருந்தாங்க. இங்கே ஐயா குரு அவர்கள் ஆனந்த அகஸ்டா அவர்கள் ரொம்ப வெளிப்படையா சொல்லியிருக்காங்க. குண்டலினி இப்படிதான் எழும்பணும்னுட்டு. இப்போ தற்போது நிலையில என்னால் சரியா பயிற்சி பண்ணிக்க முடியல. ஆனா அப்போ அந்த கட்டத்தில் நல்ல பயிற்சிகள் நல்லா ஈடுபட்டு இருந்தேன். குண்டலினி மேல எழும்பும் போது எனக்கு இந்த இடத்துல வலி அதிகமாகிடுச்சு, நெருப்பாயிடுச்சு. நெருப்பானா எப்படி சொல்றதுன்னு தெரியல. தண்ணியில் இறங்கி நான் உட்காந்து என்னை சுத்தி 3 அடி தூரத்துக்கு தண்ணி சூடாயிடும். அதுல இருந்து நான் வெளியே வர்றது ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் தான் எந்த பயிற்சியும் பண்ணல நான். ஏன்னா உடம்பு குளுமை பண்ணணும், உடம்பு எரியும், உடம்பு ஃபுல்லா எரியும், தலை ஃபுல்லா எரியும். இப்போ ரொம்ப ரொம்ப நல்லா ஃபீல் பண்றேன். இந்த மனமற்ற நிலைக்கு கொண்டு வரத்துக்கு குருவுக்கு நன்றி. என்ன புண்ணியம் செய்தேனோ